I got a pen from Kumar. குமாரிடம் ஒரு பேனா வாங்கினேன். He got a promotion. அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அல்லது அவன் பதவி உயர்வு பெற்றான். She got good marks. அவளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தன. அல்லது அவள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாள். நல்ல மதிப்பெண்கள் பெற்றாள். He got a letter. அவனுக்கு ஒரு கடிதம் கிடைத்தது. அதாவது அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது. இது எல்லாத்துக்குமே got பயன்படுத்தலாம். அப்போ gotக்கு பார்த்தீங்கன்னா வாங்குவது, எடுப்பது, கிடைப்பது, பெறுவது போன்ற அர்த்தங்கள் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடந்து முடிஞ்ச காரியங்கள். கடந்த காலம். நடக்க போறது கிடையாது. எல்லாம் நடந்து முடிந்தது. GOT got பார்த்துட்டோம். இது நம்ம பார்க்க வேண்டியது GET get. get. got அநேகமாக செய்து முடிந்தவை. இனி get எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவை தான் getன்னு வரும். Get a pen from Kumar. குமாரிடம் ஒரு பேனா வாங்கு. Get a promotion. பதவி உயர்வு வாங்கு. Get good marks in your exam. உன் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கு. Get a book. ஒரு புத்தகம் வாங்கு அல்லது ஒரு புத்தகம் எடு. Get some vegetables for me. எனக்காக கொஞ்சம் காய்கறிகள் வாங்கு. இப்போ gotல செய்து முடிந்தவை நான் செய்தேன், அவர் செய்தார்லாம் வரும். ஆனா get அநேகமாக ஒருவர் இன்னொருவரிடம் சொல்வது போல. அதை எடு, அதை வாங்கு. அப்படி ஒருவர் இன்னொருவரிடம் சொல்வது போல வரும். இனி அடுத்து get கேள்விகளை பார்ப்போம். இப்போ did you get a pen from Kumar? குமாரிடம் ஒரு பேனா வாங்கினாயா? இங்க got தான் முதல்ல கடந்த காலத்துக்கு பயன்படுத்தணும். ஆனா இப்படி கேள்வியா வரும்போது அதுவும் did ஓட சேர்ந்து வரும்போது get தான் சொல்லணும். Did you get a pen from Kumar? குமாரிடமிருந்து ஒரு பேனா வாங்கினாயா? இங்க did வந்ததுனால get தான் வரும். did அதை கடந்த காலமாக்கிறது. did என்ற வார்த்தை கடந்த காலத்திற்கான ஒரு வார்த்தை. அப்ப did you get a pen from குமார்னா குமாரிடம் ஒரு பேனா வாங்கினாயா? Did you get a promotion? உனக்கு பதவி உயர்வு கிடைத்ததா? Did she get good marks? அவளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தனவா? அல்லது அவள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றாளா? Did he get a letter? அவனுக்கு ஒரு கடிதம் கிடைத்ததா? அல்லது கடிதம் வந்ததா? இதுக்கெல்லாம் இப்ப கேள்வியா கேட்கும்போது get கடந்த காலத்துல did போட்டு சொல்லும்போது get சொன்னா போதும். Did you got சொல்லக்கூடாது. Did you got a pen சொல்லக்கூடாது. Did you got a letter சொல்லக்கூடாது. Did you get? கேள்விகள் வரும்போது did சேர்த்து சொல்லும்போது did you get தான் சொல்லணும். இனி got கேள்விகளில் எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்ப்போம். Have you got a pen? Have you got a pen? உன்னிடம் பேனா இருக்கிறதா? அல்லது நீ பேனா வாங்கினாயா? இப்ப இருக்கிறதா வாங்கினாயா? இது ரெண்டுக்குமே இந்த have you got பயன்படுத்தலாம். ரெண்டாவது நம்ம did you சொல்லும்போது did you get சொன்னோம். did அது கடந்த காலத்திற்கான ஒரு வார்த்தை. அதனால did you get சொன்னா போதும். ஆனா have you வச்சு கேள்வி கேட்கும்போது have you got சொல்லணும். have you got a pen? இதெல்லாம் have அல்லது has தான் வரும். இந்த மாதிரி வரும்போது அதாவது I, you, we, theyக்கு have வரும். he, she, the dog, it இதுக்கெல்லாம் has வரும். அதாவது he, she அப்புறம் ஒரு மிருகம் அல்லது ஒரு பொருள் அப்புறம் it இது எல்லாத்துக்குமே has வரும். சரி, have you got a pen பார்த்துட்டோம். have you got a promotion? உனக்கு பதவி உயர்வு கிடைத்ததா? Have you got a promotion? Has she got good marks? அவளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தனவா? அவள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றாளா? Has he got a letter? அவனுக்கு ஓர் கடிதம் கிடைத்ததா? அவனிடம் கடிதம் இருக்கிறதா? Have they got the tickets? அவர்களுக்கு பயணச்சீட்டு கிடைத்ததா? அவர்களிடம் பயணச்சீட்டு இருக்கின்றனவா? இப்படிலாம் கேட்கும்போது இந்த have சொல்லலாம். haveம் hasம் பயன்படுத்தி got வைத்து
கேள்விகளை அமைக்கலாம். இந்த கெட்டும் காட்டும் பல விதத்துல நம்ம பயன்படுத்துறோம். பல விதமான அர்த்தங்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சந்தேகங்களை எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. தேவையான இன்னொரு வீடியோ கூட இதுக்காக போடுறேன். நன்றி, வணக்கம்.